ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பையன் ஒருத்தன் ரொம்ப படிக்கணும்ன்ற ஆசை அவனுக்கு. அவன் தினமும் என்ன செய்தான், எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தான். அதாவது நியூஸ் பேப்பர் போடுறது, இல்லைன்னா யாருக்காவது ஷாப்பிங் பண்றது, அது மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து அதுல வர வருமானத்தை புக்ஸ் வாங்குறதுக்கும் நல்லா படிக்கிறதுக்கும் என்ன செய்தான், அவனுக்கு அது ரொம்ப உதவிச்சு. இவன் கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பையன், ஆனா வசதி ரொம்ப கம்மி. அப்படியே படிப்படியாக படிச்சு இப்போ காலேஜுக்கு போக வேண்டிய நேரம் ஆச்சு. இவனுக்கு என்ன செய்யணும்னா நல்லா படிக்கணும், ஆனா வசதி இல்ல. அதனால அவனுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் கொஞ்சம் புக்ஸ் வச்சிருக்கேன், நீ போய் அதை வீடு வீடா போய் வித்துட்டு வா, நான் உன்னுடைய காலேஜ் ஃபீஸ கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருங்க அவருக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. உடனே இந்த பையன் என்ன செய்தான், அந்த புக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் தெரு தெருவாக போய் முடிஞ்ச அளவுக்கு அவனால எவ்வளவு விற்க முடியுமோ அவ்வளவு வித்துட்டு வந்து அந்த புக்ஸ் கொடுத்த அந்த ஓனர் கிட்ட கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு அந்த ஓனர் என்ன செய்யறாங்க, அவங்க படிக்கிறதுக்கு காசு கொடுக்கறாங்க. அதே மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு முறை சம்மர் டைம், ரொம்ப வெயில், ரொம்ப ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் அன்னைக்கு சாப்பிடவும் இல்ல, அப்படி மயக்கமாயிடுச்சு. ஒருத்தவங்க வீட்டை அப்படி நாக் பண்றான். பண்ணும்போது ஒரு வயசான அம்மா வராங்க வெளியில. அப்படி அவங்க வெளியில வந்ததும் இவர் சொல்றாங்க, மேடம் நான் இது மாதிரி புக்ஸ் விக்கிறேன், உங்களால வாங்க முடியுமா அப்படின்னு. இவங்களுக்கு அவனை பார்த்ததுமே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இவ்வளவு யங் ஏஜ்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் இந்த பையன், ஏதாவது நம்ம ஒரு புக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தம்பி நான் வாங்குறேன், உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் சொல்றான், இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் குடுக்கறீங்களா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது இந்த அம்மா சரிப்பான்ட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கிச்சனுக்குள்ள இருந்து வந்து அவனுக்கு தண்ணி தராம சில்லுன்னு நல்ல ஒரு கப்ல என்ன செய்யறாங்க, மோர் தராங்க. அந்த மோர் குடிச்சுதான் அவனுக்கு அப்படியே கண்கள் திறக்கப்பட்டது. ரொம்ப டல்லா பசியில வந்தவனுக்கு அந்த மோர் குடிச்சதும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சொல்லிட்டு புக்கையும் வித்துட்டு அவங்க ஃபேஸ் அவனால என்ன செய்யல, மறக்கவே முடியல. மறக்க முடியாம போயாச்சு. அண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், அவங்க காலேஜ்ல சேர்ந்து காலேஜ்லயும் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு முறை இந்த மோர் கொடுத்த அம்மா ஒரு முறை உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு, உங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணணும், ஆனா சர்ஜரிக்கு இவ்வளவு காசு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா நினைச்சாங்க, நமக்கு சர்ஜரிக்கு இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு சர்ஜரி அவசியமா, தேவையில்லை, நம்ம டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் அப்படின்ட்டு நர்ஸ் வராங்க. நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, நர்ஸ் எனக்கு சர்ஜரி எல்லாம் வேண்டாம், டாக்டர்ஸ் வந்தா சொல்லிடுங்க, என்ன டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க, என்னால இவ்வளவு காசு என்ன செய்யாது அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. நர்ஸ் சொல்றாங்க, இல்ல மேடம் உங்களுக்கு நாளைக்கு சர்ஜரி போஸ்ட் ஆயிருக்கு, ஒருவேளை சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காசு கேட்பாங்க போல, சோ நீங்க எதுவும் சொல்லாதீங்க, சர்ஜரி பண்ணிக்குங்க அப்படின்னு நர்ஸ் சொல்லிட்டு போறாங்க. இந்த அம்மாக்கு ஒரே வருத்தம், நான் எப்படி இதை கட்ட போறேன், இந்த டாக்டர்ஸ் யூஸ்வலா அட்வான்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன் எனக்கு கேட்கல இவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சர்ஜரியும் நடக்குது. கடவுள் கிருபையில சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு அவங்களுக்கு நல்ல சுகம் பெற்றாங்க. சுகம் பெற்று டிஸ்சார்ஜ் ஆக போகுது. அப்போ இவங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பயமாயிடுச்சு, பால்பிட்டேஷன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப டிஸ்சார்ஜ் ஆயிட்டமே, பில்லு வரப்போதே, பில்லு கட்டணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது பில் எடுத்துட்டு வராங்க. வந்தா பில்ல வந்து பெய்ட் அப்படின்னு வருது. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். கூப்பிட்டு கேக்குறாங்க, யார் இது பே பண்ண, எனக்கு இவ்வளவு ஆயிருக்கு, யார் பே பண்ண அப்படின்னா, அந்த பின்னாடி இருக்குங்க மேடம், யார் பே பண்ணிருக்கா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. பின்னாடி திருப்பி பார்த்தா அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி இருக்கு. என்னன்னா, ஒரு கப் மோரு உங்க பில்லை கட்டியது அப்படின்னு எழுதி இருக்கு. அதாவது அந்த பையன் ஒருத்தன் புக்கு விற்க வரும்போது இவங்க ஒரு கப் மோர் கொடுத்தாங்க இல்லீங்களா, அந்த பையன் தான் படிச்சு முடிச்சு இப்ப பெரிய சர்ஜனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இவங்கள பார்த்ததும் அவன் சொல்லிட்டான், நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பே பண்ணிட்டான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எப்பயாவது யாருக்காவது தேவையான போது உதவி பண்ணோம்னா கண்டிப்பா அது என்ன செய்யும், நமக்கோ அல்லது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கோ அது கண்டிப்பா திரும்பி வரும். நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். சோ இத மனசுல வச்சுக்கிட்டு தெம்பா தூங்குங்க, நாளைக்கு ரெடியா இருங்க, யாருக்காவது உதவி பண்ணுங்க. God bless you. Good night.